அபிராமி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 மார்ச் மாதம் மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்க்குற போது உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் கேது, உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி குரு, மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், அது மட்டுமல்ல உங்கள் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி கும்பத்தில் புத பகவான், மார்ச் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மீனத்தில், மார்ச் மாதம் 16ஆம் தேதி மீனத்தில் சுக்கிரன். ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்கள் லக்னாதிபதியை உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடம் தெய்வீக ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் உள்ளவர்களுக்கு சிறப்பான காலங்கள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான ஒரு காலங்கள் இப்போ இருக்குது. ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்க வேண்டியது இருந்தால் அதை நல்ல விலைக்கு விற்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு அமையும். அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். குறிப்பாக சிறு தொழில், சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க, பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அது மட்டுமல்ல, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல், இது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு வீடு வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கு, மனை வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல, அப்புறம் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. மகிழ்ச்சி, சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகளில் சுப காரியங்களில் கலந்துக்குவீங்க. அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு காதல் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும், சந்தோஷகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ இருந்தால் கூட சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்கு. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல கேது பகவான். ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். வேலையில் எதுவும் பிரச்சனை இருந்தால் அது இப்போ சால்வ் ஆகுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் வெற்றியடைவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு, சனி. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. தேவை இருந்தால் மட்டுமே கடன் வாங்குங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுக்கோங்க. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்புடையோ பண்ணக்கூடிய தொழிலில் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான். உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் கவனம் தேவை. 9ஆம் இடத்துல மற்ற கிரகங்கள் அவங்களே மாதத்தின் மத்தியமத்தில் 10ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி கூடும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். அவர்களால் உங்களுக்கு நன்மை, குறிப்பாக ஆண் நண்பர்களால் நன்மை. 12ஆம் இடத்தில் ராகு பகவான். வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்தில் கேது,
அவருடைய தொடர்பு இருப்பதால் வேலையில் முன்னேற்றம், வேலையில் மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு ஏற்படும். அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் வருமானம் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட 8ல் சனி, குரு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதோட 8ஆம் இடத்துல சனி, அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. இந்த காலத்தில் ஆன்மீக தரிசனம், ஆலய தரிசனம் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.